திரு பழனிசாமி இல்லாம வேற யாரையாவது முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினா கூட்டணியில் மறுபடியும் ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு புது ட்விஸ்ட் வச்சிருக்காரு அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில தான். எதுக்காக இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் ஏற்படணும். இங்க ஆட்சியில பங்கு வைக்கணும். 2வது அதிக அளவிலான எம்எல்ஏக்களை பெறணும், வெற்றி பெறணும். 3வதாக இங்க 2029 அவங்களுக்கு டார்கெட்னாலும், 2026 அதற்கான அடித்தளம் போடுவதாக இருக்கணும். வெறும் வட மாவட்டங்கள், மேற்கு மண்டலங்கள்ல மட்டுமே வாக்குகள பெற்று அந்த வெற்றிய பெற முடியாது. ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்கவே வெற்றி வாகை சூடணும். அதுக்கு திரு டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ் 2 பேருடைய பங்கும் அவசியம் அப்படின்னு நினைக்கிறாங்க அமமுக டீமு. 4வதாக ஒரு சென்டிமென்ட் காரணமோ ராமநாதபுரம், ராமேஸ்வரம், அயோத்தி இந்த கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு பாஜகவுக்கு. குறிப்பா பார்த்தோம்னா, தேர்தல் நேரத்துல 2024ல கூட பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 தொகுதியில போட்டியிட போறாரு. ஒரு தொகுதி சவுத்லயும் இருக்கு ராமநாதபுரம் அப்படின்லாம் பேசப்பட்டது. இங்க ராமநாதபுரத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல முதன்மை பாத்திரம் வகிப்பது சிறுபான்மையினர், குறிப்பா இஸ்லாமிய சமூக வாக்குகள். அது பாஜகவுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் உங்களுக்கே புரியும். அப்ப ஏனைய இந்து சமூகத்தினருடைய வாக்குகள அறுவடை செய்யணும்னா, அங்க முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் இந்து மறவர்கள், குறிப்பா இந்து முக்குலத்தோர் சமூகத்தினர், அடுத்தடுத்து பல்வேறு சமூகத்தினரும் இருக்காங்க. இந்த வாக்குகள அறுவடை செய்ய ஓபிஎஸ் அவர்கள், டிடி அவர்களுடைய பங்கு முக்கியம். போன தேர்தல்லயே ஓபிஎஸ் அவரு கணிசமான வாக்குகள பெற்றாரு. அதிமுகவே பின்னுக்கு தள்ளி சுயேட்சையாக 2வது இடத்தையும் பிடிச்சாரு, குறிப்பிடத்தக்கது. தேனியிலயும் இதே போலதாங்க. டிடிவிக்கு ஆதரவு நிறையவே இருக்கு. இதற்கடுத்து கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? அத வெறும் அதிமுக கூட்டணியை மட்டுமே நம்பி செய்துவிட முடியாது. அதனால அதிமுகவுக்கு மட்டும்தான் பலம். குறிப்பா எடப்பாடிக்கு மட்டும்தான். அதே நேரத்துல பாஜக குடையின் கீழ பல்வேறு கூட்டணி கட்சிகள் கூட்டணியில சேர்ந்தா மட்டும்தான் அது லீட் பொசிஷனை பாஜக எடுப்பதாக இருக்கும். எடப்பாடியும் கண்ட்ரோல்குள்ளார வச்சுக்க முடியும். அதற்கு டிடிவி தினகரன், ஓபிஎஸ்லாம் அவசியம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு அஸ்திரத்தை ஏவி இருக்கிறார் டிடிவி அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க.